சரி. இப்போ வந்து மெயினா நீங்க எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் நீங்க ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க? எதெல்லாம் அப்படின்னாங்க இந்த மாதிரி கேட்குறீங்க? அதான் ஃபுல் ஸ்டாக்ல எந்தெந்த இது ஃப்ளட்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரியா? இல்ல ஃபுல் ஸ்டாக்ல டெவாப்ஸ், ஏடபிள்யூஎஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி பாக்குறேன். இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் பேசிக் பேமெண்ட் அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் தான். ம். ஆமா. சோ அதனாலதான் கேக்குறேன். ம் நீங்க ம் எந்தெந்த ஏரியாவை ஃபோக்கஸ் ம் பண்ணலாம்னு அது ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்ல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தரட்டுமா? அது என்னென்னு? ஓகே. 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 சரி. ம் ஓகே. ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? ஆ ஓகே. ஓகே. சரி. இதுதான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருடைய ரூட் மேப். சரிங்களா? இது வந்து ம் என்னன்னா ம் ம் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருடைய ரூட் மேப். ஸோ இதுல வந்து நம்ம என்னென்னா ஒரு இதனுடைய பிளான் வந்து ஒரு 7 மந்த் வரைக்கும் இதனுடைய பிளான் இருக்கு. ஓகே. மேக்ஸிமம் டைம், ஓகே. மோஸ்ட் ஆஃப் டைம். இதை வந்து நம்ம ஓகே. ஓகே. டைம் ம் கம்மி பண்ணலாம்னா நம்ம நிறைய ப்ராசஸ் வந்து முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணோம்னா டைம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் நம்மால. சரிங்களா? ம் 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 ஓகே. ஓகே. அதுதான் இதுல என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் ஆஃப் HTML CSS JavaScript இது வந்து காமன். நீங்க இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது இது வந்து காமன். இது எல்லாத்துக்கும் ம் ம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பேசிக். சரிங்களா? ம் ம் ரெண்டாவது என்னன்னா ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா இப்போ HTML CSS JavaScript படிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரேம் ஒர்க்ல நிறைய வகையான ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அதுதான் ஃபிளட்டர் வந்து ஒரு வகையான மொபைல் ஆப் டெவலப் பண்றதுக்கான ஒரு ஃப்ரேம் மாதிரி. புரியுதுங்களா? ம் 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 ரியாக்ட் சரிங்க. ஜேஎஸ் இருக்கு. தென் வந்து அதுலயே நம்ம நார்மல் வெப்ல வந்து ஃப்ரேம் ஒர்க்னு பாத்தீங்கன்னா பூட் ஸ்ட்ராப் இதெல்லாம் இருக்கு. ஓகே. இது மாதிரி நிறைய இருக்கு. ம் அதில் நம்ம ஒன்று செலக்ட் பண்ணி ம் அதை லேர்ன் பண்ற மாதிரி. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவாப்ஸ்க்கான சில டூல்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். வெர்ஷன் கண்ட்ரோல்க்கானது ம் ம் எல்லாம் அதுல இருக்கும். டெவாப்ஸ்க்கான டூல்ஸ் அது. ம் ஓகேங்களா? தென் அடுத்தது என்ன ஓகே. அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட் இதெல்லாம் இருக்கும். சூஸ் த ஒரு பேக் அண்ட் லாங்குவேஜ். நம்ம ஏதாவது ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். பைத்தன், ஜாவா, PHP. ம் புரியுதுங்களா? ம் ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து ஓகே. செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்க டாட் தான் நீங்க செலக்ட் பண்ணீங்க. டாட் கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? ஓகே. ஓகே. டாட்டுங்கிறது ஒரு ஓகேங்க. லாங்குவேஜ். ஸோ அதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ம் ஓகேங்களா? தென் வந்து ம் டேட்டா பேஸ் பார்க்கணும். டேட்டா பேஸ்ல மொத்தம் 2 டேட்டா பேஸ் லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து ம் SQL பேஸ்டு டேட்டா பேஸ், இன்னொன்று வந்து NoSQL டேட்டா பேஸ். ஓகேங்களா? ஒன்று SQL டேட்டா ஓகேங்க. பேஸ், இன்னொன்று வந்து NoSQL டேட்டா பேஸ். ஸோ இது வந்து நீங்க லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே. ஸோ தென் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெவாப்ஸோட கண்டினியூஸ் இன்டகிரேஷன், ம் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ம் நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்னு ஒரு மாடல் யூஸ் பண்ணி தான் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம அது யூஸ் பண்றது இல்லை. ம் அது பேர்ல என்னன்னா இன்னைக்கு எல்லாம் டெவாப் மெத்தடுக்குள்ள வந்துட்டு டெவலப் ஓகே. மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பவே டெவலப் பண்ணி அப்பவே டெஸ்ட் பண்ணி அப்பவே இன்டகிரேஷனுக்குள்ளே கொண்டு வரும். ஆ புரியுதுங்களா? ஒரு டீம் அதை ஓகேங்க. டெவலப் பண்ணி ஓகேங்க. ஓகே ம் அங்கங்க ம் ஒரு ம் டீம் வேலை செய்யும். ம் திடீர்னு ஒரு டீம் வந்து திடீர்னு ஒரு ஏபிஐக்கு வேலை செய்யும். வேலை செஞ்சு உடனே எடுத்துட்டு வந்து உள்ள இன்டகிரேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அதான் ம் கண்டினியூஸ் ம் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸான ஒரு டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கண்டினியூஸ் ஓ இன்டகிரேஷன், ஓ கண்டினியூஸ் இதுதான் வந்து ஒரு ஓகே. அப்ளிகேஷனை வந்து முழுசா செஞ்சு நம்ம வெளியே ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு தேவையான இன்புட்ஸ். இந்த விஷயங்கள் கத்து வச்சிருந்தோம்னா நம்மளால செய்ய முடியும். ஓகேங்களா? ம் ஓகே. ம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்றதுக்கான ஒரு விஷயம், பேசிக்கான விஷயம். ஓகே. சரி. இப்போ வந்து ம் எது எதுக்காக ஏன் வந்து லேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஓகேங்களா? என்னென்ன பர்பஸ்க்காக ஏன் இதை லேர்ன் பண்றோம் பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் திங்ஸ் வந்து HTML லேர்ன் பண்றோம். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் திங்ஸ் வந்து என்ன லேர்ன் பண்றோம்? HTML லேர்ன் பண்றோம். ஏன் வந்து HTML லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, நீங்க நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க கரெக்டா? லைக் ம் வெப் ஆப் வெப் ஆப் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. அதுல வந்து ஒரு ஃபார்ம் வரும் கரெக்ட்டுங்களா? லாகின் ஃபார்மு, ம் சைன் அப் ஃபார்மு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, என்கொயரி ஃபார்மு, ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்மு, ம் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம், இது மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க கரெக்டா? நீங்க எது எனி ம் வெப் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய கேட்கும். ஓகே. ம் இப்போ ஆன்லைன்ல ஆர்டர் போடுறதா இருந்தாலும் கடைசி உங்களுக்கு கேட்கும்ல, அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் கேட்கும் அல்லவா? ஆமாம். அது எல்லாமே ஃபார்ம்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே அந்த ஃபார்மை வந்து ஓகே. வேலிடேட் பண்ணணும். அதாவது என்னன்னா, ஒரு ஃபார்ம்ல நம்மள வந்து வேல்யூ என்டர் யுவர் நேம்னு கேட்கும். நேம் என்டர் பண்ணிடுங்க. என்டர் யுவர் மொபைல் ம் நம்பர்னு கேட்கும். அங்க போயிட்டு நம்ம இமெயில் ஐடி டைப் பண்ணோம்னா அது சொல்லும் இட்ஸ் இன்வாலிட் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லும். பார்த்துருக்கீங்களா? ம் 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 பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதுதான் வேலிடேஷன். ஓகேங்களா? இதுதான் இங்க ரொம்ப ம் முக்கியம். ஏன்னா நம்ம உருவாக்க போறோம். ஒரு ப்ராப்ளத்தை ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸ் உருவாக்க போறோம். அப்போ வந்து நம்ம வந்து ரொம்பவும் டெப்தா இதை பத்தி நம்ம புரிஞ்சு வச்சு, புரியுதுங்களா? இங்க ரொம்ப ம் ப்ரோக்ராம் ஓகே தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஆனா ஏன், எதற்கு, எப்படி, எதனால இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ இது ஓகே. ஒண்ணு. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கன்வர்சேஷன் நிறைய நிறைய விஷயங்கள் உள்ள நடக்கும். அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். தென் வந்து சிஎஸ்எஸ் ஓட ஹெல்ப் வேணும். சிஎஸ்எஸ் எதுக்கு அப்படின்னா, HTML வெறும் கண்டென்ட் மட்டும் தான் நமக்கு அவுட்புட்டா காட்டும். HTML ஓகேங்களா? ம் ம் நம்மளுடைய கண்டென்ட் கலர்ஃபுல்லா, நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு தான் நமக்கு சிஎஸ்எஸ் தேவை. புரியுதுங்களா? ஓகே ஓகே. வந்து நமக்கு சிஎஸ்எஸ் வந்து தேவைப்படும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து ம் நார்மல் நமக்கு சிஎஸ்எஸ் தேவைப்படுது. ஸோ சிஎஸ்எஸ்ல இருந்து நம்ம, ஓகேங்களா? ஓகே. தென் வந்து ம் ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு திங்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் டேட்டா மட்டும்தான் ஏபிஐ டேட்டா கன்வெர்ட் ஆகும். இந்த ஏபிஐ டேட்டா ஜேசான், தென் இங்க வரக்கூடிய டேட்டாவை தான் நம்ம வேற எல்லா இடத்துலயும் நம்ம எடுத்துட்டு வெளியே கொண்டு போவோம். புரிஞ்சுதுங்களா? ம் தென் வந்து இந்த ஓகே. இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நமக்கு தேவைப்படுது. ம் ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாம ஒரு வெப் அப்ளிகேஷன்ல எந்த கரெக்ஷன்ஸையும் கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? எந்த கரெக்ஷன்ஸையும் எடுத்துட்டு வர முடியும். ம் அதனால இங்க வந்து கிங் வந்து ஜாவா ஸ்கிரிப்டா இருக்கும். நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும். புரியுதுங்களா? மீதி எல்லாம் உங்களுக்கு லேயரா ஓகே. நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட் நல்லா டெப்தா ஸ்டடி பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. ம் ஓகே. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம பண்ணணும். ஸோ தென் அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி சூஸ் த டிசைன் ஃப்ரேம் ஒர்க். இது வந்து டிசைனுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? இந்த டிசைன் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கும்போது என்னன்னா, இதுல நிறைய நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ ரியாக்ட் செலக்ட் பண்ணலாம், ஃப்ளட்டர் செலக்ட் பண்ணலாம், வினோஜேஎஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம பார்த்து இதுல செலக்ட் பண்றதா. சிஎஸ்எஸ்க்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, பூட்ஸ்ட்ராப்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. சரிங்களா? ம் ஓகே. ஸோ இதுல வந்து அவங்க வந்து ரியாக்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து சாஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ப்ரீ ப்ராசஸரான ம் ஃப்ரேம் ஒர்க் வந்து சாஸ் இது பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம என்ன வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய விஷ். ஓகே. இது இந்த ஏரியா வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே. சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல், கிட். மெயினா வந்து வெர்ஷன் கண்ட்ரோல், கிட். ஸோ இந்த பேக்கேஜ் ம் மாடியூல்ஸை பத்தி நம்ம கத்து வச்சிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிட் எப்படி யூஸ் பண்ணணும், கிட் ஹப் எப்படி யூஸ் பண்ணணும், கிட் லேப் எப்படி யூஸ் பண்ணணும், பிட் பக்கெட் எப்படி யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ம் ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிட், கிட் ஹப், கிட் லேப், தென் வந்து பாத்தீங்கன்னா பிட் பக்கெட். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்பிஎம் எப்படி யூஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒய்ஒய்யா யான் அதெல்லாம் டெப்ளாய்மெண்ட் தேவையான பேக்கேஜஸ். இதெல்லாம் என்ன நம்ம ம் கத்து வைக்க வேண்டிய இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. ஓகே. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடியூல் பண்டலர்ல பாத்தீங்கன்னா பிட் பேக், ரோல் பேக் இதெல்லாமே இருக்கு. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ம் ம் ஓகே. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜேஎஸ் ரெடாக்ஷன் ஒன்று இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜேஎஸ் வந்து நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சில விஷயங்கள் வந்து இதுக்காக யூஸ் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஃப்ளட்டர் பண்றதுனால அதெல்லாம் சில இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து வெப்புக்கான ஃப்ரண்ட் எண்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெப்புக்கான ஃப்ரண்ட் எண்ட்.
ஓகேங்களா? ஒரு வெப் ஆப் ம், டெவலப்பர் ம். இந்த விஷயங்களை நிச்சயமா அவங்க தெரிஞ்சு வச்சு இங்க வெப் ஆப் தான் மொபைல் ஆப்பா நம்ம கன்வர்ஷனே பண்ணணும். உங்களுக்கு புரியுதுங்களா நான் ம். என்ன ஓகே. சொல்றேன்னு? ஒரு வெப் ம், ஆப் ம், தான் ம். நம்ம மொபைல் ஆப்பாவே கொண்டு வரோம். அதனால வெப் ஆப் தான் ஒரு எப்பவுமே நமக்கு பிரைமரி ரெக்குவயர்மெண்ட்ல இருந்துட்டே இருக்கும். புரியுதுங்களா? ம். அதை தான் நம்ம மொபைல் ஆப்பா ஓகே. மாறும். ஸோ ஒரு வெப் ஆப்பா நான் இருக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் இங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீங்க இருக்கு. ஒரு ஹார்ட்லி இதுதான் அதிக டைம் வந்து எடுத்து 3 to 4 month வந்து இதை எடுத்து இது இதை ம். முடிக்கிறதுக்காக இதனுடைய டைமிங் ஓகே. பார்த்தீங்கன்னா ஸோ இதை முடிக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி இவ்வளோ டைம்ஸ் வந்து நமக்கு எடுத்து சரிங்களா? ம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இதுல பாருங்க இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஓகேங்களா? சிஎஸ்எஸ் இருக்கு. ம். ஸோ சிஎஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா பொசிஷன் மாத்துறது, சிஎஸ்எஸ் கிரேடு, டிஸ்பிளே இது, டிரான்ஸ்ஃபர், பாக்ஸ் மாடலுங்களா, மீடியா கொரிஸ், ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வரணும். HTML ஃபார்ம்ஸ், ஃபார்ம் வேலிடேஷன்ஸ், எஸ்இஓட பேசிக்ஸ் அதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள வந்து புரியுதுங்களா? ம், ம். அதனால ஓகே. அந்த இதுல ஓகே. எங்கெங்க எது எது கனெக்ட் ஆயிருக்கு உங்களால புரியுதா? இங்கதான் எஸ்இஓ ம், பேசிக்ஸ் ம். வரும்போது தான் அங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட தேவை இருக்கு. அதுல நிறைய டைப் இருக்கு ஆக்சுவலி ப்ராசஸ் டைப்பே ஏகப்பட்டது இருக்கு. ஓகேங்களா? தென் வந்து ஓகே. கன்வர்ஷன் அதனுடைய பேசிக்கான பெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். HTML-லயும் ம். சிஎஸ்எஸ்லயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கு. புரியுதுங்களா? ஓகே. ஓகே. அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுனதை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ல அப்லோட் பண்ணணும். கிட், கிட்ஹப், ம். கிட்லேப், பிட் பாக்கெட். ம். இமேஜ்ல எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுதுங்களா? தெரியும். ஓகே. HTML ம், பார்க்குறீங்க, ம். சிஎஸ்எஸ் பார்க்குறீங்க, கிட்ஹப்க்கு கொண்டு வரீங்க. சரிங்களா? ம். இதுக்கு ஓகே. நேர் ஆப்போசிட்டா ஒன்னு இருக்குது பாருங்க. டிசைனிங் டூல்ஸ், பிக்மா, டிசைன் அடோப், டூல். ம். போட்டோஷாப், இல்லிஸ்ட்ரேட்டர். ஸோ இதெல்லாம் என்ன ம், அப்படின்னா ம். ஸோ சம் பீப்புள்ஸ்க்கு வந்து ப்ரோக்ராமிங்கிறது ஒரு குதிரை கொம்பாவே இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆனா அவங்களுக்கு ம். நிறைய ம். டிசைன் பண்ணக்கூடிய திங்கிங் இருக்கு. ஆர்கிடெக்ட் பண்றது இப்படி எல்லாம் கொண்டு வரலாம்னு ஐடியா இருக்கும். ஆனா ப்ரோக்ராமிங்லாம் எங்களுக்கு வந்து ஆர்வம் வராது. ஓகே. அந்த ம், மாதிரி ம். பீப்புள்ஸ் என்ன ம். பண்ணுவாங்கன்னா இந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். எது டிசைனிங் டூல்ஸ் டிசைன் டூல்ஸ். சரிங்களா? டிசைனிங் டூல்ஸ், HTML, சிஎஸ்எஸ், கிட்ஹப், கீழே ஜாவா ஸ்கிரிப்ட் இதோட இங்க நிறுத்திக்குவோம். ம். புரிஞ்சுதுங்களா? தென் ஜாவா ஸ்கிரிப்டோட ஓகே. பேஸ் இதுக்குள்ள இந்த பேஜோட ம். நிறுத்திடுவாங்க. 3 to 4 monthோட நிறுத்திடுவாங்க. இவங்கள தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இவங்கள தான் என்ன சொல்றோம்? ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன்ல நிச்சயமாக இருக்கிறாங்க. புரியுதா? ரொம்ப முக்கியமான பொசிஷன். ஓகேங்களா? அப்போ வந்து இதுல வந்து டிசைனிங் டூல்ஸ் ம், மட்டும் ம். ஒரு பார்ட்ல இருக்கும். HTML ஒரு பார்ட்ல இருக்கு, சிஎஸ்எஸ் ஒரு பார்ட் இருக்கு, வெர்ஷன் கண்ட்ரோல் ஆன கிட்ஹப் வந்து ஒரு பார்ட்ல இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்ல இருக்கு இந்த இடத்துல. ஓகே. ஓகே. இந்த இடத்துல நீங்க ரொம்பவும் ஒரு ம். ஃப்ரண்ட் எண்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கறது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு முக்கிய இடமே தனியாவே இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஜாவா ம், ம். ஸ்கிரிப்ட வந்து முழுசா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் இதை ஹேண்டில் பண்ணவே முடியும். ஓகேங்களா? ம். ஓகே. நீங்க கத்துக்கிறதுங்கிறத விட இன்னொரு பாயிண்ட் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு ரியல் டைம் ம். ப்ராப்ளத்துக்கு நீங்க ஒரு சொல்யூஷன்ஸ் கொண்டு வரணும். நீங்க ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர். ஓகே. ஓகேங்களா? அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணா ம். நீங்க முடிவு பண்ணலாம், இல்லைன்னா நான் முடிவு பண்ணி தருவேன். இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் ரெடி பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். அப்போ வந்து அந்த ப்ராப்ளம் ம். ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நாம என்ன பண்றோம்? இதை ரெடி பண்ணவே போறோம். புரியுதுங்களா? ஓகே. சப்ஜெக்ட் ஓகே. படிக்கிறது இஸ் நாட் ஏ மேட்டர். இது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா ம். இதை பத்தின ம். டீட்டெயில வந்து நீங்க நார்மலா யூடியூப்ல போட்டீங்கன்னா வீடியோ நிறைய வரும். ஸோ அதை படிக்கலாம். சரிங்களா? ம். சப்ஜெக்ட் ஓகே. தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ம். ஈஸியான விஷயம். இங்க அது பிரச்சனை இல்லை. we need to construct to application. நம்ம ஒரு அப்ளிகேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கணும். ஓகே. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இந்த இடத்துல இருக்கு. புரியுதுங்களா? ரொம்ப ம். முக்கியமான ஒரு பார்ட். ஓகே. ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல ஸோ நீங்க என்னென்ன விஷயங்கள் பாக்குறீங்க அப்படிங்கும்போது ஸோ ஃப்ரண்ட் எண்ட் ஏரியால ஸோ நம்ம வி நீட் டு கான்சென்ட்ரேட் ஆன் சிஎஸ்எஸ், HTML, வெர்ஷன் கண்ட்ரோல் ஆன கிட், டிசைனிங் டூல்ஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட் ES6 ஓகே. இந்த ஏரியால நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே. நீங்க நார்மலா வந்து இப்போ வந்து இதெல்லாம் இருக்கு. இதனோட பேசிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ம். ம்.
தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் எண்டோட ஸ்டார்டர். ஸோ பேக் எண்ட்ல லாங்குவேஜ் செலெக்ஷன். பேக் எண்ட்ல நமக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. நீங்க ஏதாச்சும் ஒன்று ஜாவா ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி படிச்சிருக்கனால நீங்க ஜாவா ஸ்கிரிப்டே எடுத்துக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க கத்து வச்சிருந்தீங்கன்னா ஓ உங்களுக்கு நோட் ஜேஎஸ் ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா நான் என்ன சொல்றது? ஓகே. ஏன்னா ஜாவா ம் ம் ஸ்கிரிப்டோட ம் அடுத்த ரிலீஸ் தான் அதனுடைய நோட் ஜேஎஸ்ஸா இருக்கும். ஏன்னா அதனுடைய ஃபேமிலி தான் அது. ஓகேங்களா? ஓகே. தென் வந்து ம் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருப்போம். இப்போ வந்து டாட் நெட் ஃபேமிலி யூஸ் பண்றவங்க எல்லாமே சி ஷார்ப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓப்பன் ம் ம் பெரிய இந்த பேங்கிங் இன்சூரன்ஸ் செக்டாரு, புரியுதுங்களா, மிகப்பெரிய ஐடி ம் கம்பெனிஸ் ம் அவங்க வந்து ஜாவா பேஸ் தான் எல்லா ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே ப்ராடக்ட் காஸ்ட் ஜாவா பேஸ்ல இருக்கும். ஸோ அவங்க வந்து ஜாவாவை ரெக்கமெண்ட். ஓகேங்களா? ம். ஓகே. நார்மல் மீடியம் ஸ்கேல் கிளைண்ட்ஸ் வரும்போது என்னன்னா பிஹெச்பி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிஹெச்பி ம். ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா நார்மல் ஸ்மால் ஸ்கேல் வந்து அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ பிஹெச்பி தென் வந்து பைத்தான். ம் ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதுல ம். வந்து ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட நாலேஜ் நல்லா தெரியும். அது ரொம்ப முக்கியம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாலேஜ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த லினக்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, லினக்ஸ். ஆமாங்க. ம் லினக்ஸை வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சு. ஏன்னா அங்க என்வாயன்மெண்ட்ல வேலை செய்யும். ஒரு கம்பெனிக்குள்ள போறீங்கன்னா அவங்க கம்பெனியோட என்வாயன்மெண்ட்டை ஒர்க் பண்ண தெரியும். கம்பெனியோட ம் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு சிலர் வந்து லினக்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் விண்டோஸ்ல ம். இருக்கும். ஓகே. மோஸ்ட் ஆஃப் ஐடி கம்பெனி வந்து லினக்ஸ்ல தான் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? மோஸ்ட்லி ஓ ஓகே. லினக்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ம். ஸோ அப்போ அந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும், கத்துக்க வேண்டியது இருக்கு. புரியுதுங்களா? இந்த விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்க ஓகே. வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஆப்ரேட்டிங் ஓகே. சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் த்ரெட்டு, கன்கரன்சி, ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க் பேசிக் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி தியரிட்டிக்கல் கான்செப்ட் மாதிரி தெரியும். ஆனா தியரிட்டிக்கல் கான்செப்ட்ல ஒரு அப்ளிகேஷன் எப்படி வேலை செய்யுது, ஒரு அப்ளிகேஷனை ஒரு வாய்ஸ்க்குள்ள எப்படி எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது இதுக்குள்ளதான் இருக்கு. இது தெரிஞ்சதுனா தான் ஒரு ஓகே. அப்ளிகேஷன் ஏன் உள்ள எடுத்துட்டு வராங்கறதுக்கான காரணம் உங்களுக்கு ம் ம் ம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஓகேங்க. இதனுடைய பார்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ். சரிங்களா? ஸோ டேட்டா பேஸை பொறுத்தவரையிலும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ்ல த டூ திங்ஸ். ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஷனல், இன்னொன்னு நான் ரிலேஷனல். சரிங்களா? ஒன்னு MySQL, ம். ஒன்னு MongoDB. குறைஞ்சபட்சம் புரியுதுங்களா? MySQL அண்ட் MongoDB ஓகேங்க. குறைஞ்சபட்சம் நீங்க இதை கத்துக்கணும். அதுல ஏதோ ஒரு டிபி இதுல கத்துக்கிட்டீங்கன்னா மீதி எல்லாத்துக்கும் சிண்டெக்ஸ்ல கொஞ்சம் லைட் வேரியன்ஸ். அதை வச்சு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நம்ம கம்பெனில நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஒன்னா MongoDB யூஸ் பண்ணுவோம், இல்ல Firebase யூஸ் பண்ணுவோம். நோ ரிலேஷன்ஷிப் டேட்டா பேஸ்ல. இங்க வந்து அதிகமா இந்த சேல் ம் ம். அதிகமா யூஸ் பண்றது MySQL தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வர்றது எல்லாமே ஸ்மால் வெண்டார்ஸ் கிளைண்ட்ஸ் தான் வருவாங்க. அதனால MySQL தான் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ்ல யூஸ் ஆகும். சரிங்களா? இது எல்லாமே ம் போஸ்ட் ம் ம். SQL அண்ட் MySQL, ஆரக்கிள் இதெல்லாம் இருக்கு. ஆரக்கிள் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங், இன்சூரன்ஸ் கம்பெனி, புரியுதுங்களா? ஆரக்கிள் ப்ராடக்ட்ஸ் ம். எல்லாமே ஆரக்கிள் பேஸ்ல வரும். ஆக்சுவலா ஆரக்கிளோட லைட் வெயிட் தான் MySQL. புரியுதுங்களா? அவங்களுடைய கம்பெனி தான். ஓகே. ஓகே. அதே ம் ம் கம்பெனி ம். இதுதான். இந்த கம்பெனியோட லைட் வெயிட் ப்ராடக்ட் தான் MySQL. வெப் அப்ளிகேஷனுக்காக அது கொண்டு வந்தது. லைட் வெயிட்டா கொண்டு வந்திருக்காங்க வெப் ஆப்ல. ஓகே. ஸோ இதுதான் அதனுடைய ஃபேமிலி. புரியுதுங்களா? டேட்டா பேஸ்ல நீங்க ஓகே. ரெண்டு டேட்டா பேஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து சூஸ் ஒன் தான் இருக்கு, சூஸ் எனி ஒன் இருக்கு. பட் ஆனா நியூ ம். ஃபியூச்சர்ல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டேட்டா பேஸ பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா புது ப்ராஜெக்டா இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து NoSQL ரெஃபர் பண்ணுவாங்க சில கம்பெனி. சரிங்களா? ம். ம். பழைய ப்ராஜெக்ட்ல வேலை செய்றீங்க பாத்தீங்களா, ஒரு 5 இயர்ஸ் பேக் ப்ராஜெக்ட், ம். 10 இயர்ஸ் பேக் ப்ராஜெக்ட்ல எக்ஸ்டென்ஷன் எழுதுறீங்க பாத்தீங்களா, ம். ம். அதெல்லாம் SQL பேஸ்ல வரும். நமக்கெல்லாம் தெரியாது. ஓகே. புரியுதுங்களா? புது ம். ஓகே. ரெக்குவயர்மெண்ட்னா NoSQL டேட்டாபேஸ்ல வரக்கான வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? புது ம். ம். அப்ளிகேஷன். ம். பழைய அப்ளிகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா MySQL பேஸ்ல இருக்கு. ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ரெண்டோட பேசிக்ஸையும் நீங்க லேர்ன் பண்ணி, புரியுதுங்களா? ரெண்டோட பேசிக்ஸையும் ம். நீங்க வந்து லேர்ன் பண்ணணும். அப்பதான் இந்த ரெண்டு டேட்டா பேஸை நான் அதுதான் கத்துக்கணும் அப்படிங்கிறது சொல்றதுக்கான காரணம். இப்போ இந்த ரெண்டு டேட்டா பேஸையும் நீங்க என்ன ஓகே. பண்ணணும், கத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு டேட்டா பேஸையும் ஓகேங்க. நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும். ஸோ நார்மலாவே இந்த ஃபீல்டுல ஒர்க் பண்றது ஈஸியா இருக்கும். இந்த SQL எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இன்னும் பெரிய கஷ்டம்லாம் இல்ல. ம். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்ல. பாக்குறதுக்கு உங்களுக்கு வேகா இருக்கிறதா இருக்கும். ஆனா ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கதான் ப்ராக்டிஸ் தான் கிங் ஆல்வேஸ். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஒரு நாளைக்கு ஸ்டெபிலிட்டி பண்ணிடணும். ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 5 MySQL queries ஒர்க் பண்ணுறேன். புரியுதுங்களா?
ம், ம், ஒரு ம், 5 HTML ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுவேன், 5 CSS ப்ரோக்ராம் ரன் பண்ணுவேன், 5 JavaScript ப்ரோக்ராம் ரன் பண்ணுவேன். புரியுதுங்களா? தென் 5 ம், SQL queries ரன் பண்ணுவேன். ஓகேங்களா? மாங்கோ டிபில ஒரு கமாண்ட் ம், படிச்சு. ம், ம். ஓகேங்களா? எல்லாத்துலயும் ஓகே. பேரலா நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லாரும் இங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன். நம்மால உட்காந்து மங்கு மங்குன்னு HTML உட்காந்து மங்கு மங்குன்னு படிப்பான். சரிங்களா? ம், அதுக்கு ஒரு ம், மாசம் ஆயிரும். ம், சரிங்களா? அடுத்து ஒரு மாசம் உட்காந்து ம். JavaScript மங்கு மங்குன்னு படிப்பான். சரிங்களா? அதுக்குள்ள HTML அதுக்கப்புறம் உட்காந்து பண்ணணும். என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டாபேஸ்க்கு வந்து MySQL வந்து படிப்பான். சரிங்களா? அது ஒரு மாசம் ம், படிப்பான். ம், ம், தென் அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் ம், கம்யூனிகேட் பண்றதுக்கு சர்வர் ப்ரோக்ராம் ஒரு மாசம் மங்கு மங்குன்னு படிப்பான். சரிங்களா? வேற ம், உட்காந்து படிப்பான். ம். கடைசியா கொண்டாந்து எல்லாம் இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? எல்லாமே மறந்து ம். போயிடும். அது. நான் என்ன சொல்றேன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ம், ம். சரிங்க. இதை வந்து என்னன்னா, படிக்கும் போதே நீங்க வந்து இதை கத்துக்கணும். இதுக்கு பேர் என்னது? கண்டினியூஸான இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். கண்டினியூஸ் இன்டகிரேஷன் என்ன அர்த்தம்னா, அட் அ டைம்ல எல்லா ஃபைலையும் ஒர்க் பண்ணி அட் அ டைம்ல லோட் பண்ற மாதிரி தான் நமக்கு ஒர்க் இருக்கு. அப்ப நீங்க லேர்ன் ம், பண்ணும் ம். போதே எப்படி படிக்கணும்? அட் அ டைம்ல வந்து அஹ், எல்லா ஏரியாலையும் ஒர்க் பண்ணி பழகுற மாதிரி நீங்க ப்ராக்டிஸ்க்குள்ள உங்க சர்க்குல வந்து ட்ரெயின் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 ஓகே. ஹவர்ஸ் இதுக்காக ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு காமன் நேரமா பிரிச்சிடணும். ஒரு காமன் நேரம் HTML CSSக்கும், ஒரு காமன் நேரம் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும், காமன் நேரம் வந்து ஒரு சர்வர்ல ஒரு ப்ரோக்ராமுக்கும், காமன் நேரம் டேட்டா பேஸ்ங்கிற மாதிரி பிரிக்கணும். புரியுதுங்களா? ஓகே. ஓகே. ஒரு காமணி நேரத்தை இப்படி பிரிச்சு தான் நீங்க இதை லேர்ன் பண்ணணும். சரிங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகுறது ம். ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஆனா அதை செட்டில் பண்ணணும். இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள அதை கொண்டு வரணும். நீங்க அந்த செட்டில் ஆகணும். இந்த இடத்துக்குள்ள செட்டில் ஆயிடணும். செட்டில் ஆயிருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஓகேங்களா? செட்டில் ஆகுற வரைக்கும் தான் இங்க கஷ்டம். ஓகே. ஒன்ஸ் செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்துடும். சரிங்களா? ஓகே. ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதனுடைய ஏரியா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முக்கியமான பார்ட் உள்ள என்ட்ராகும். அதுக்கு பேரு தான் டெவாப்ஸ். சரிங்களா? இதுக்கு வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் ஓகே. முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு இந்த ஸ்கில் செட் இருக்கிறவங்கள தான் கம்பெனிஸ் வந்து ரெடி டு ஹையர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ம், ஓகே. ம். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா த பீப்புள் ஆர் நோன் தட் கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் லைக் கிட்லேப், CLI, ஜெங்கின்ஸ், அசூர் டெவலப். ஓகேங்களா? புரியுதா? இதை ம், பத்தின ம், எல்லாத்துலயும் ம். ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். AWS பத்தி பேசிக், கூகுள் கிளவுட பத்தி பேசிக்ஸ், அசூரை பத்தி பேசிக்ஸ், டிஜிட்டல் ஓஷனோட பேசிக்ஸ். புரியுதுங்களா? ஒவ்வொரு கம்பெனியோட ஓகே. பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகே. இன்னைக்கு இது நிச்சயமா இது ம், வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கண்டிப்பா இதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகேங்களா? தென் எப்படி செட்டப் பண்றோம், ம். எப்படி லோட் பேலன்ஸ் பண்றோம், ப்ராக்ஸி எப்படி மாத்துறோம், ஃபயர்வால்ஸ் எப்படி மாத்துறோம், அப்ளிகேஷன்ஸை அப்ளை பண்றது எப்படி. அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்களா வேலையை, ம், ம். அதை கொண்டு போயிட்டு கிளைண்ட் கிட்ட ஒப்படைக்கிறது தான் இந்த ஸ்டெப். அதாவது கிளைண்டோட யூசபிள் லைவ் பண்றோம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்றோம்னு. ஆமா. அதுக்கு தான் ம், இந்த ம். இதெல்லாம் ஆமா. நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ புரியுதுங்களா? ஓகே. GitLab, ஓகே. ஸோ ஜெங்கின்ஸ், ஓகேங்களா? இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். AWS இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஓகே. ப்ராசஸ். அப்ப இதெல்லாம் நம்ம இதை பத்தின அட்லீஸ்ட் சின்ன சின்ன பேசிக்ஸ் ஆகுது நம்ம தெரியும். குறைஞ்சபட்ச பேசிக்ஸ் ஆகுது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தெரியணும். ஓகே. ஓகேங்களா? ஒரு அப்ளிகேஷன் எப்படி எண்ட் டு எண்ட் ஓ ஃபினிஷ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே. ஒரு பேக் எண்டுக்குள்ள எத்தனை விஷயங்கள், இதுதான் பேக் எண்ட் டெவலப்பர்ஸ். இப்போ பேக் எண்ட் டெவலப்பர்னா யாரு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. பேக் எண்ட் டெவலப்பர்ஸ், பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் மட்டும் ம், பாத்தீங்கன்னா, ஒன்னு இந்த மைக்ரோ லெவல் ஆர்கிடெக்சர்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றது. ஓகேங்களா? ஜெங்கின்ஸ், அசூர், ஸோ இதெல்லாமே லேர்ன் பண்ணும். புரியுதுங்களா? ஜெங்கின்ஸ்னா என்ன, எப்படி ஓகே. யூஸ் பண்ணும், டாகர்னா என்ன அப்படின்னா டாகர் எப்படி யூஸ் பண்ணும், டாகர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஏபிஐஸை ரெடி பண்ணணும். ஜேசான் எப்படி லேர்ன் பண்றது, ஸோ இதுல வந்து எதாச்சும் இதுல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து ரொம்ப முக்கியம் வந்து ம், ம். ஜேசான். ஓகேங்களா? இங்க நீங்க ஜேசான்ல ஓகே. இதை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இது ஜேசானை கொண்டு வச்சுட்டு டார்க்ல இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே. பேக் எண்ட். புரியுதுங்களா? பேக் எண்ட்ல வந்து அது என்ன ம், வேணா இருக்கலாம். ம். நம்ம ஃபிளட்டர்ல அது கால் பண்ண கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜேசானோட கம்யூனிகேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகே. இங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்குங்க. மேக் இட் சிம்பிள்னு ஒரு வேர்ட் இருக்கு. புரியுதுங்களா? நீங்க ரொம்ப பயங்கரமான ம், ம். அப்ளிகேஷனை டிசைன் பண்ணணும்லாம் இங்க யாருமே சொல்லல. ஓகேங்களா? ம், ரொம்ப ம். சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரே ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிறீங்க. அந்த ஃபீல்டுக்கு பேரு உங்க நேம். ஓகேங்களா? அந்த நேம் அப்படிங்கிற ம். ஒரு ஃபீல்டு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா
டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும், டேட்டா பேஸ்ல இருந்து அதை எடுத்துட்டு வரணும், நான் அதை அப்டேட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடக்கணும் எனக்கு ரொம்ப சிம்பிளா. ஓகே, அந்த அப்ளிகேஷனை வந்து ஓகே நான் லைவ்ல ஹோஸ்ட் பண்ணணும், கிட்ல ஹோஸ்ட் பண்ணணும், தென் ஏடபிள்யூஎஸ்ல ஹோஸ்ட் பண்ணணும். நான் டெவலப் பண்ண ஒரு வெப் ஆப் வந்து ஹோஸ்ட் பண்ணணும். தென் அந்த ஒரே ஒரு ஃபீல்டு தானே இருந்தது, நேம்னு ஒரு ஃபீல்டு, கரெக்டா? அந்த நேம்ங்கிற ஆமா ஒரு ஃபீல்ட வச்சுட்டு அப்படியே ஒரு கோடை வச்சுக்கிட்டு என்டையரா நீங்க டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கேட்கறாங்க. காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம்னா என்ன டெவலப் பண்ணுவீங்க? காலேஜ் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணி ஒரு பேக்கேஜ் ஒன்று கொடுங்க, இதுதான் அந்த இந்த ஒரு வாரம் அல்லது 2 வீக்ஸ்க்குள்ள டைம்ல இந்த காலேஜ் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க, பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஒரே ஒரு ஐடியா மட்டும் தெரியும், ஒரே ஒரு ஃபீல்டு தெரியும், நேம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு, மீதி எல்லாம் நீங்களே பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி உருவாக்குவீங்க? ஓகே. நான் என்ன ஸோ சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேம் அதே மாதிரி நம்ம பேரலாக எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம். எஸ், அதை வந்து ஒரு யூஐ UX கொண்டு வரணும். அப்போ யூஐ UX கொண்டு வரணும்னா என்ன ம் பண்ணணும்? HTML கோட் அடிக்கணும், கரெக்ட்டுங்களா? ம் ஓகே அல்லது பூட் ஸ்டாப்போட இன்டகிரேட் பண்ணணும், பூட் ஸ்டாப்ல அடிக்கணும், பூட் ஸ்டாப்ல ஃபார்ம் செட்டப் பண்ணணும். ஓகேங்களா? ம் ம் கலர் பேட்டர்ன் நான் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு ம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ம் அதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது அதுக்கு பின்னாடி வந்து டிசைனிங் இமேஜஸ் எல்லாம் மேல வைக்கணும், கார்னர்ல லோகோ வைக்கணும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யணும். அதுக்கு அந்த டிசைன் ம் டூல்ஸ் எல்லாம் நீங்க கத்து வச்சிருக்கணும். ஓகே ஓகேங்களா? இப்ப ஏன் இதை எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக நான் அது சொல்ல வரேன். ம் சரிங்களா? அப்ப நம்ம இதுல ஓகே ஓகே முக்கியமான ஒரு விஷயத்துல எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக் எண்டோட பார்ட்ல இருக்கு. பேக் எண்ட்ல என்னென்ன இருக்கு? பேக் எண்ட்ல கண்டெய்னர்ஸ் இருக்கு. இது வந்து கண்டெய்னர். ஓகேங்களா? இன்னைக்கு ம் இதுதான் இருக்கு. ம் கண்டெய்னர்ல டாக்கர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அது கத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன், அதுல மைக்ரோ சர்வீசஸ் இருக்கு, மேனோ சர்வீஸ் இருக்கு, சர்வர்லெஸ் இருக்கு, இருக்கு, எல்லாமே இருக்கு. சர்வர்லெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைபேஸ் ஓரியன்ட். புரியுதுங்களா? ஓகே இதெல்லாம் நீங்க எது வேணுமோ அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏபிஐஸ். ஏபிஐஸ்ல ஜேசான் இருக்கு, ம் சோப் இருக்கு, ஜிசான் இருக்கு, கூகுளோடது, அண்ட் ரெஸ்ட் ஏபிஐஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஓகே நார்மலா ஒன்ன கத்துக்கிட்டீங்கன்னா இன்னொன்று ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? ம் ம் ஓகே வெர்ஷன் கண்ட்ரோல்ல கிட் இருக்கு, கிட் கப் இருக்கு, கிட் லேப் இருக்கு, பிக் பக்கெட் இருக்கு. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து ம் நாளையும் தெரிஞ்சுக்க தான் நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு கிளைண்ட் மாத்துறீங்கன்னா கிளைண்ட் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணக்கூடிய டூல் மாறும். ம் ஓகேங்களா? என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன, அதுல ஓகே எனி ஒன் இருக்கு. பட் ஏதோ ஒன்னு ஃபர்ஸ்ட் லெவலுக்குள்ள வரும்போது ஏதோ ஒன்ன கத்துக்குள்ள வரணும். ஆனா டைம் கிடைக்கும் ம் போது என்ன பண்ணுவோம், மீதி டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஓகே. தென் வந்து அது இதுல வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங், அதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அந்த இதுல கேச்சிங், அதுல பாத்தீங்கன்னா சிடிஎன்ஏ நமக்கு நல்லா தெரியும். சர்வர் சைடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் நிறைய இருக்கு. இந்த ம் பூட்ஸ்ட்ராப்லாம் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்ல தான் வேலை செய்யும். ஓகேங்களா? ஓகே ஓகே பூட்ஸ்ட்ராப்ல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்ல தான் வேலை செய்யும். ஸோ அந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்ல வேலை செய்யறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸோ அந்த இதெல்லாம் நம்ம வந்து மெயினா வந்து பார்க்கணும். புரியுதுங்களா? கண்டென்ட் டெலிவரி ஓகே நெட்வொர்க் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? சர்வர் சைடு இதுல அதுல வந்து சர்வர் சைடு இருக்கு, கிளைண்ட் சைடு இருக்கு, தென் இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஒர்க்ஸ், இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க்ஸ். சாஃப்ட்வேர் ஃப்ரேம் ஒர்க்ஸ்ங்கிறது டிபெண்ட் த லாங்குவேஜ் பொறுத்து மாறுது. புரியுதுங்களா? இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து நான் பிஹெச்பி என்னுடைய பேக் எண்டா நான் படிக்கிறேன்னா லாராவில் படிச்சு ஆகும். புரியுதுங்களா? ம் பைத்தான் படிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஜாங்கோ படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. நான் ஜாவா ஓகே ஸ்கிரிப்ட வந்து ஓகே என்னுடைய பேக் எண்டா வச்சிருக்கேன்னா எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் நான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ரியாக்ட் இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா, ரியாக்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் ம் ம் வரும்போது பாத்தீங்கன்னா ரியாக்ட் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து என்னது, டிபெண்ட் அப்பானிங் யுவர் பேக் பேக் அண்ட் லாங்குவேஜ். இது வந்து எதுல பேக் பண்ணிருக்காங்க. இது இல்லாம இன்னும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. இதே மாதிரி ஜாவா பாத்தீங்கன்னா ம் ஸ்ப்ரிங் பூட்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. புரியுதுங்களா? ஜாவாக்கு ஓகே ஓகே ஸ்ப்ரிங் பூட்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இங்க பிஹெச்பிக்கு லாராவெல்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. பைத்தானுக்கு வந்து டிஜாங்கோன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க்னா ஒன்றும் கிடையாது, ஒரு சாஃப்ட்வேரை வந்து எப்படி டிசைன் பண்ணோம், ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிருக்கோம். அந்த ஃப்ரேமை வச்சுக்கிட்டு நம்ம நினைக்கிற ஓகே மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை நம்ம கஸ்டமைசபிள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பார்ட்டா நம்ம என்ன வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பார்ட்டா உள்ள என்ன என்டர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி ட்ரைங் டு அப்ளை இந்த டெஸ்டிங் பார்ட்டுக்குள்ள வரும். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றோம், ம் டெஸ்டிங் பார்ட்டுக்குள்ளே வரும். ஓகே, டெஸ்டிங் இது வரைக்கும் பண்ண ஒர்க் எல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் பண்றோம்.
அதுல டெஸ்ட்ல அப்ளை பண்ணும்போது இன்னைக்கு ஆட்டோமேஷன் டெஸ்ட் இருக்கு. அதுல டைப் ஆஃப் வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங், யூனிட் டெஸ்டிங், ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஓகேங்களா? இதை வந்து உள்ள பண்ணும். நார்மலா ஓகே. எல்லாருமே பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஆன் சைட் டெவலப்பரே பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? இந்த சைடு இந்த ப்ராசஸ் எல்லாம். ஓகே. இன்னைக்கு சிஸ்டம் இண்டஸ்ட்ரியல் இருக்கு, சிஸ்டம் ஆட்டோமேஷன் இருக்கு. பைத்தான் செலினியம்ல இன்டகிரேட் பண்ணாலும் சரி, அந்த டெவாப்ஸ்ல ஒரு நிறைய ம். டூல்ஸ் இருக்கு. அதை இன்டகிரேட் பண்ணி வச்சோம்னா போதும், அதுவே கொடுத்தோம். சரிங்களா? அப்போ என்ன ஓகே. பேக் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து தான் ஃப்ரேம் ஒர்க் செலக்ட் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? சூஸ் த பேக் அண்ட். ஆம். பைத்தானை செலக்ட் பண்ணீங்கன்னா டிஜாங்கோ, பிஹெச்பி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா லாரவில். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இங்க. ஓகே. நோட் ஜேஎஸ் வரும்போது பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் எல்லாம் கம்பைன் ஆயிடும். அதான் மெயின் ஸ்டாக் மர்ன் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. மெயின் ஸ்டாக் அண்ட் மர்ன் ஸ்டாக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ம். அதுதான் அந்த கான்செப்ட். ஓகேங்களா? ம். ஸோ இதுதான். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ டேட்டா பேஸ் பொறுத்தவரை ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நோ எஸ்கியூஎல் டைப் ஆஃப் டேட்டா பேசஸ், நோ எஸ்கியூஎல் இருக்கக்கூடிய டேட்டா பேசஸ். இதுல வந்து நம்ம கம்பெனில யூஸ் பண்ணது மாங்கோ டிபி, அந்த தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கிராஃப் கியூஎல், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இருக்கு ஃபயர் பேஸ் எல்லாம் இருக்கும், கிளவுட் பேஸ்ல அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா ம். மைஎஸ்கியூஎல் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். நாம யூஸ் பண்ணது மைஎஸ்கியூஎல் மோஸ்ட்லி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இதுதான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான எசென்சியல் ஸ்கில். ஓகேங்களா? ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு பியூட்டி இருக்கு. என்ன பியூட்டி இருக்கு அப்படின்னா, எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நான் சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் இதை படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இதை படிக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை படிக்கிறோம். ம். அதுக்கப்புறம் இதை விட்டுறோம். இதை படிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே. ரெண்டாவது பேஜ் படிக்கிறோம். சரிங்களா? என்ன ஓகே. தப்பு நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது பேஜ் படிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை ம். விட்டுறோம். அதுக்கப்புறம் இதை படிக்கிறோம். ஓகேங்களா? மேல இருக்கிற ரெண்டையும் விட்டுறோம். இதை ம். படிச்சுட்டு இருக்கோம். கான்சென்ட்ரேட்டரா இதை படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? தென் ம். மூணாவது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் இதெல்லாமே பார்த்துறோம். ஓகேங்களா? இதை படிக்கிறோம். மேல ம். இருக்கிறதெல்லாம் ம். விட்டுறோம். சரிங்களா? தென் பேக் எண்ட் படிக்க ஆரம்பிக்கும் போது ஃப்ரண்ட் எண்ட் விட்டுறோம். ஓகே. புரிஞ்சுதுங்களா? ம். ம். பேக் எண்ட் படிக்கும்போது என்ன ம். பண்றோம்? ம். ஃப்ரண்ட் எண்ட் படிக்க மறந்துடுறோம். ஃப்ரண்ட் எண்ட் விட்டோம். ம். விரட்டுறோம். தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா டேட்டா பேஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது சர்வரையும் மறந்துடுறோம். ம். ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் எண்ட்ல எண்ட். முன்னாடி பார்த்தோம் டிசைனிங், ம். ஏஎக்ஸ் எல்லாத்தையும் மறந்துடுறோம். சரிங்களா? பேக் எண்ட படிக்கிறோம். ம். ஓகே. இங்க இதுதான் தப்பு நடக்குது. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பேக் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் டெவாப்ஸ்குள்ள என்டர் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த டூல்ஸ் எல்லாம் படிக்கும்போது சுத்தமா அதை பத்தி எதுவுமே தெரியாது. வெப் ம். டெவலப்மெண்ட்டா அப்படின்னு ம். என்னன்னு தெரியாத அளவுக்கு மாறிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் ம். ம். இங்க இந்த இடத்துல வந்து மாட்டி புரியுதுங்களா? ம். இங்க வந்து கரெக்டா. மாட்டிடும். எப்படி இங்க வந்து மாட்டிக்கும்னா நீங்க அதை வச்சு எதையும் பண்ண முடியும். அதுதான் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதுல கம்பல்சரி இதுல ஓகே. இதுல எல்லாமே செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே. இதுல வந்து எப்படின்னா எப்படி படிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. HTML ஒரு ப்ரோக்ராம். ம். புரியுதுங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு HTML ஓகே. ஒரு ப்ரோக்ராம், ம். CSS ஒரு ப்ரோக்ராம், ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு ப்ரோக்ராம். சரிங்களா? இதுல ம். ஏதோ ஒண்ணு தானே செலக்ட் பண்றீங்க. பூட்ஸ்ட்ராப்ல ஒரு ப்ரோக்ராம். புரியுதுங்களா? ஓகே. இதுல வந்து என்னன்னா பூட்ஸ்ட்ராப்ல ஒரு ப்ரோக்ராம். இதுக்கு பதிலா நீங்க ரியாக்ட் பதிலா நீங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபிளட்டர் செலக்ட் பண்ணிருக்கீங்க. புரியுதுங்களா? நீங்க ம். ரியாக்ட் செலக்ட் பண்ணல. ஓகே. அதுக்கு பதிலா என்ன செலக்ட் பண்ணிட்டீங்க? ஃபிளட்டர். ஃபிளட்டர்ல ஒரு ப்ரோக்ராம். ம். ஓகே. தென் கிட்ல வந்து ஒரு ஒரு கான்செப்ட். கிட்ல ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? கிட்ல வந்து ஒரு ம். கான்செப்ட். ம். பேக்கேஜ்ல ஒரு கான்செப்ட். இதை வந்து என்ன பண்ணணும்? பேக்கேஜ்ல ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும்? நீங்க இன்சுலேட் பண்ண ஆரம்பிக்கும். குறிப்பா வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் பார்ட்டை வந்து லேர்ன் பண்ணும்போது நான் சொல்றது ஒரே விஷயம் தான். இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா புரிஞ்சுங்க. இதுல சிஎஸ்எஸ்ல இருந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியே ஆகும். புரியுதுங்களா? HTML ப்ரோக்ராம்ல ம். ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். ஃபிக்மாவை யூஸ் பண்ணி ம். ஒரு இமேஜஸோ ஏதோ ஒன்று பண்ணணும். அல்லது அடோப்லயோ ம். போட்டோஷாப்லயோ இல்லிஸ்ட்ரேட்லயோ ஏதோ ஒன்று பண்ணணும். ஒரு ப்ரௌச்சர் ரெடி பண்ணணும். ஏதோ ஒன்று ம். பண்ணணும். ஒரு லோகோவை டிசைன் பண்ணணும். எதையோ ஒன்று பண்ணணும். மொத்தத்துல பண்ணாம இருக்க கூடாது. ஆனா டெய்லி ஆக்டிவிட்டிக்குள்ள கொண்டு வரும். அதுதான் உங்களுடைய சக்சஸே இருக்கு. புரியுதுங்களா? ஓகே. டிசைன்ல ஓகே. ஒன்று பண்ணணும். HTML ஒன்று பண்ணணும். CSSல ஒன்று பண்ணணும். தென் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒன்று பண்ணணும். புரியுதுங்களா? ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு பேசிக்ஸ் ஒரு ம். இது வந்து பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்டோட இந்த API ஸ்பெச்சிங் இதெல்லாமே நம்ம ஒர்க் பண்ணணும். புரியுதுங்களா? இதை வந்து ஓகே. ஒரு 3 மாசம் வந்து ஒரு கனெக்டிவிட்டி அட்லீஸ்ட் பேக் எண்ட்லாம் விட்டுருங்க. பேக் எண்டுக்குள்ள போகல. ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கக்கூடிய இது ம். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணியாவது நீங்க 1 மாசம் ஒர்க் பண்ணணும். கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணணும். நீங்க தனித்தனியா படிக்க கூடாது. தனித்தனியா ம். படிச்சீங்கன்னா மாட்டீங்க. ம். ஏன்னா மறந்து போயிடும். ஓகே. ம். 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 புரிஞ்சுதுங்களா? ஓகே. நீங்க தனித்தனியா படிச்சாலாம் வேலை செய்ய முடியும்.
ம், ம். அப்ப தனித்தனியே படிக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா படிக்கலாம். ஆனா அதுக்கான இயர்ஸ்ங்கிறது வந்து வித்தியாசம் இருக்கு. ஒரு மினிமம் உங்க கையில இன்னும் 2 வருஷம் இருக்கு. நீங்க இப்ப காலேஜ் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, ஆர் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. எனக்கு இன்னும் 2 வருஷம் டைம் இருக்குது. புரியுதுங்களா? ம், ம், ம். அப்ப வேணா என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு சாப்டரா படிச்சுட்டு போகலாம். தப்பு கிடையாது. ஓகேங்களா? அது வேற. ஓகே. ஆனா ம், நம்ம ப்ரொஃபஷனல் டெவலப்பர் அப்படிங்கிறது போது என்னன்னா இமீடியட்டா டெவலப்பரா மாறும். as soon as possible we need to ம். become the developer. அப்படி மாறணும் அப்படின்னு நீங்க ஓகே. நினைச்சீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலையும் வாட் இஸ் வாட் பேசிக் சின்ன சின்னதா இன்சுலேட் பண்ணணும். சின்ன சின்னதா பிக்மான என்ன எப்படி யூஸ் பண்ணணும், சின்னதா ஆரம்பிக்கணும். எல்லாமே சின்னதா கிராச்ல ம், இருந்து கொண்டு வரணும். சின்ன சின்ன விஷயங்களா பண்ணணும். ஓகே, நீங்க ரொம்ப பெருசாலாம் செய்யணும்லாம் சொல்றேன். ரொம்ப கிராச்ல இருந்து சின்ன ம். விஷயமா ஒண்ணு செஞ்சு அந்த சின்ன விஷயத்த வந்து எடுத்துட்டு வரும். புரியுதுங்களா? ஓகே. ஓகே, சோ இந்த விஷயங்களை வந்து நீங்க தப்பு இல்லாம பண்ணிட்டீங்கனாலே சோ யூ காட் இட் த பொசிஷன் ஆஃப் வெரி ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு நீங்க வந்துருவீங்க. ம், ம். ஓகே, சோ இப்படிதான் வந்து நீங்க ஒரு ஓகே. ஒரு டெவலப்பரா மாறுறது. அப்ப என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்துல ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஒரு விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. விஎஸ் கோட் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகே. உங்க சிஸ்டத்துல மொத்தம் ஒரு 6 ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கங்க. ஒரு ஃபோல்டர் பேரு சிஎஸ்எஸ், ஒரு ஃபோல்டருக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், ஒரு ஃபோல்டருக்கு பேர் வந்து டிசைனிங் யூஐஎக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபோல்டர் வந்து யூஐஎக்ஸ் என்ன ஃபோல்டர் வேணுமோ வச்சுக்கோங்க. ஒரு ஃபோல்டருக்கு வந்து டிசைனிங் டூல்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. ஒரு ஃபோல்டருக்கு பேர் வந்து HTML. ஓகே, ம். ஒரு ஓகே. ஃபோல்டருக்கு வந்து சிஎஸ்எஸ், இன்னொன்று வந்து ம். விசிஎஸ், அதாவது என்ன வெர்ஷன் கண்ட்ரோல். சரிங்களா? இன்னொரு ஓகே. ஃபோல்டருக்கு பேர் வந்து ம். என்ன பண்றீங்க அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ். புரியுதுங்களா? ஃப்ரேம் ஒர்க்ஸ். ம். இன்னொரு ம். ஃபோல்டருக்கு பேர் என்ன வைக்கிறீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ECS6 அப்படின்னு சொல்லி 5 ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இந்த ஓகே. 5 ம். ஃபோல்டர்லயும் ஒவ்வொரு நாளும் எல்லா ஃபோல்டருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இன்புட் எடுத்துட்டு வரீங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஓகே. புரியுதுங்களா? இங்க என்ன தப்பு ஓகே. செய்யக்கூடாதுன்னா இதை தனியா படிக்க கூடாது, அதை தனியா படிக்க கூடாது, மாட்டிக்க வசமா சிக்கிருவீங்க. ம். சோ அதான் வந்து விஷயம். ஓகே. ஓகே, நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, உள்ள என்டர் ஆயிருக்காங்க. ஓகே, கண்ணா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதாப்பா? எஸ் சார். ஓகே, சோ இந்த டாக்குமெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். சோ ஆஸ் பர் நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்க லேர்ன் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கணும். இந்த பிக்மான்னா என்ன, போட்டோஷாப்னா என்ன, இல்லிஸ்ட்ரேட்டர்னா என்ன, ஓகே இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது இதெல்லாம் பார்த்துருக்கோம். சரியா? இப்போ ஆல்ரெடி இதெல்லாம் ஓரளவு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதெல்லாம் சிஎஸ்எஸ் எல்லாம் வந்து அதுல யூஸ் பண்றீங்க. நீங்க இப்போ வேர்ட் ப்ரெஸ்ல ஒரு ஃப்ரேமா யூஸ் பண்றீங்களா, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுக்குள்ள எல்லாமே வந்துருது. எஸ் இதெல்லாம் சார். சேர்ந்து தான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்டாவே ஒரு வேர்ட் ப்ரெஸ் ஃபுல்லாவே இருக்கு. அந்த வேர்ட் ப்ரெஸ்க்குள்ள கஸ்டமைஸ் தீம் டெவலப் பண்ண சொல்லியிருக்கேன். கஸ்டமைஸ் தீம் டெவலப் பண்ணா இதெல்லாம் ஸ்கில் இருக்கு. இதெல்லாம் ஸ்கில் இருந்தா தான் நீங்க கஸ்டமைஸா பண்ண முடியும். என்ன புரியுதா? எஸ் சார். ஓகே, ஸோ அதனால வந்து இதன்படி இதுல என்ன டாக்குமெண்ட் இருக்கோ இதன்படி நீங்க கொண்டு வரணும். ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டாக்குமெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணியிருக்கேன்னா ஓகே. ராகுல், சொல்லுங்க. ஓகே இவ்வளவுதான். இன்னைக்கு இதை மட்டும் ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? தென் நீங்க ஓகே. ஆஃபீஸ் ஓகே. போகணும் அல்லவா? ஆஃபீஸ் போயிட்டு ம். ஆமா. தென் என்னங்கிறத எனக்கு அப்டேட் பண்ணுங்க ஈவினிங். சரிங்களா? ஓகே. இந்த ஓகே. டாக்குமெண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? என்கிட்ட இருக்குங்க. இருக்கு. உங்ககிட்ட இருக்கு. ஒரு டைம் இதை ரிவ்யூ பண்ணுங்க. டாக்குமெண்ட்டை ஃபுல்லா ரிவ்யூ பண்ணுங்க. ம். ஓகே, இதுல வந்து ஓகே. ஃபிளட்டர் வந்து ஓகே. இன்டகிரேட் பண்ணும். உங்க இதுல மட்டும் ஃபிளட்டர் மட்டும் இன்டகிரேட் பண்ணும். ஸோ மீதியெல்லாம் சேம். ஓகேங்களா? மீதியெல்லாம் இருக்கிறது தான். ஓகே. அதுல எந்த மாற்றம் இல்லை. சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே. தென் ஓகே. அப்படி எதா இருந்தாலும் அப்டேட். ஓகே, ப்ராப்பரா ஒர்க்கை ம். ஸ்டார்ட் ஓகே. பண்ணிருக்கேன். ஓகே. ஓகேங்களா? ப்ராப்பரா என்ன தெரியுமோ அதுல இருந்து ஒர்க் ஸ்டார்ட். என்ன ஓகே. தெரியுமோ அதுல இருந்து ஆரம்பி. ம். ஓகே. ஓகே. ஓகே, ம். மீட்டிங் எண்ட் ஆகுது. ஸோ ரீகனெக்ட் ஆகிறதுக்கு ஓகே. டீம் ரெடியா இருங்க. சரியா? எஸ் சார். ஓகே. ஓகே. தேங்க்ஸ். தேங்க்யூ.